சொல்லி ஒரு சீக்கிரமாக வெக்கத்திற்கு மீதிகளுக்கு சென்று நம்ம ஜோசிகளை கையோட கூட்டிட்டு வா. போயிட்டு வா. போயிட்டு வாருங்க. அப்படி என்று சரி. அப்படி ஓடி ஓடியாம அப்ப கூப்பிட்டாலே அம்மே சுவாமி சோசியல் சோழி பாபு சாதம் வடிச்சிட்டியோ? சாதமா அப்பளையாவே ரெடிங்க. உடலங்காய் வச்சியா? அப்புறம் சாப்பிடலாமா? தண்ணி போட்டா நம்ம கிட்ட வந்துடுறாங்க. எங்கேயோ போவாங்க, சத்தம் போடுறதுக்கு மட்டும் நம்ம மாத்தி முன்னாடியே வந்துடுறாங்க. என்ன தெரியும்? என்னன்னு கேள்வி? என்னன்னு கேள்வி? தண்ணி போட்டு சத்தம் போடுறாங்க. நான் போனா ஏதாவது கப்புனு கேரளம் கொஞ்சம் தூக்கினா அப்புறம் தூக்கிட்டு போயிட்டே என்ன பண்றது? வேண்டாம் வேண்டாடி, காலம் கட்டி கிடக்குது. நகன் அப்ப எத்தா போடுறது விஷ்ணு போயிடாத. இல்லை நான் பார்த்து வேலை. சுவாமி சுவாமி தெற்க தருவது வீதிகளை வாழக்கூடிய நம்ம ஜோசியருக்கும் பணியோட வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். நல்லா இருப்பா. அப்புறம் ஏது என்ன நாடி வந்திருக்கிற? ஆமாங்க சாமி, உங்களோட நாடி வந்த விகரம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம வரலாற்றை ஆளக்கூடிய கோலத்தாக்கம் நம்மளை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க சாமி. ஜோசியை பார்க்கணுமா? வாங்க. ஆமாங்க, அதெல்லாம் நிறைய பார்த்திருக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சாமி. போலாம். எல்லாரும் காப்பி குடிச்சாப்பிடுவோம். சுவாமி காப்பி காப்பி நீங்க ஆத்தால கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறீங்களே. ஆத்துல இருக்கு காப்பி எது சாப்பிடணும் சொல்லுவேன். அப்படிங்களா? குடுக்கு குடுக்கு பிடிச்ச கிடக்குது. சரி பாபு, சோளம் தோட்டி வந்திருக்கிற, காப்பி கொண்டு வந்து விடு. சோளம் தோட்டி கொஞ்ச நேரம் குந்து 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 சீக்கிரமா காப்பி வச்சுட்டு வந்தாங்க. அப்படிங்களா? ஒன்னும் சிவட்டி முழுமுளைக்கு சித்தரிக்கா நாளைக்கு உருட்டி முழுமுளைக்கு ஒரு நிமிஷத்துல வச்சுட்டு வந்தாரு. கொஞ்சம் நீங்களும் வேலையை முன்னகாரம் போச்சு, சீக்கிரம் வாங்காத்தா. அப்பா சோளம் தோட்டி சாமி தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சே காஞ்சிருச்சு, காப்பி வைக்கிறதுக்கு. அப்புறம் சூழெல்லாம் போட்டுட்டே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஆனா ரெண்டாவது பார்த்தா சர்க்கரை இல்லை. சர்க்கரை இல்லையா? உங்களை கொண்டு வந்து எல்லாம் கொடுப்பாங்க, கொஞ்சம் சர்க்கரை இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லி இருந்தேன். கொண்டுட்டு வராம வந்துட்டாரு. சர்க்கரை இல்லையே. ஓ நம்ம பொம்மனை ஆட்டி யாருக்கு வந்தா இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டா. ஓஹோ, நம்ம ஆத்துக்கு வந்தவங்க யாருமே சாப்பிடாம போக மாட்டாங்க. அப்படிங்களா? பார்த்தாலும் தெரியுது. காப்பி போலாம் வாங்க. பார்த்தா எனக்கு காப்பி வேணா போயிட்டு வாங்கக்கா. இரு சாப்பிட்டு போனா போகுது. அப்படிங்களா? பசிந்து ஆகுது. சாப்பாடு தான் போடுறீங்களா? சாப்பாடு போடுங்க, சாப்பிட்டு தான் போன கிடக்குது. சாப்பிட்டு போறியா? ஆமா 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 ஆமாங்க. சரி சரி, இரு சாப்பாடு சீக்கிரமா போடுறேன். சரி சரி சரி, இங்கதான் சாப்பிட்டு போலாம். ஐயோ வீட்டுல அருமையா இருக்கு. அரே அப்பா அப்பாடு செஞ்சேன். நான் வந்து பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல போன போய் எல்லாம் தங்கிட்டு போயிடுச்சு. அருமையா போச்சு. அப்புறம் ஒண்ணு பொங்கிட்டே ஆகணும். நேரம் பேசிட்டு இருக்கோம்.
நான் போய் சீக்கிரமா சமைச்சு வர்றேன். நம்ம வீட்டுல ராத்திரில வேற ஒண்ணும் இல்லை, நெய் ஊத்தி சமைப்பா சாதம். அந்த நெய் வாசனைக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டு போயிடும். ஓஹோ, சாதமே நெய்யூத்தி பண்றது உலகே. ஆமா ஆமா, நம்ம வீட்டுல அப்படி பெரிய தாராளம். அம்மது நெய் ஊத்திட்டா வைப்போம். அப்படிங்களா? சாமியா கொண்டு வேண்டாம், போலாம் வாங்க. போலாம் போலாம். அப்ப ஜோசியரை கூட்டிக் கொண்டு எங்க சோழாம் தோட்டி தானே சாமி எங்க வந்தவாவே இன்னும் வந்தோம். நானே நன்னா நானே நன்னா நன்னே நானே நன்னா சோழாந்தோட்டி முன்னடக்க சோசியரும் பின்னடந்து சோழாந்தோட்டி முன்னடக்க ஜோசியரும் பின்னடந்து அரமனைய தெரிய அவசரமா வாரே ஜோசியரும் நடக்க சோழந்தோட்டி பின்னடந்து அரமனைய தேடி என் நோக்கமே கண்மணியே வந்த அவசரமா வார கண்ட பொண்ணே மணியே எல்லாம் வேகமர வராரே எல்லாம் ஒட்டம் பேரு நடையாதே அவங்க ஒரு நிமிஷ ஓடி வராம விதிக்கு விதி எல்லோ வேகமர வாரே ஒட்டமர மாலையா தந்தைய நந்தாங்க ஒரு சொல்லிய வாரே நானே சோழாந்தோட்டி நான் போய் எசவாங்களை பார்த்துட்டு வர்றேன். சுவாமி அதே நம்ம சோசியர் வந்துட்டாரு. அதுக்கு இடுப்படி போடு, இடுப்படி போட்டு நான் போயிட்டு வரேன். இடுப்படி பகல உட்காருங்க தானே. ஓ சரிங்க சரிங்க. ஏனுங்க சுவாமி பால் சாப்பிடுறீங்களா? கொண்டாங்க. பால் சாப்பிடுவோம். காராம்பத்து மாட்டு பால் கல்லியும் போட்டு சீனி உள்ள ஓட்டு பிடித்தா இருக்குங்க பாலு. ஆமாமா நஞ்சாமே பால் அப்படி அருமையா இருக்கும். சுத்தமா காட்டுல வேவில்லை, அதனால கொஞ்சம் பால் அப்படித்தான் இருக்கும். அப்படிங்களா? அப்ப ஜோசியர் தானே எங்க குளத்தாக்கு இளத்துல வந்து போடி அருந்தி வாழும் போடி அருந்தி வண்ணீரே எல்லாம் நாட்கள் நடந்தேனுங்க.
எல்லாமே நல்லா நல்லா மிக்க சந்தோஷம் சாமி. இலை இருந்த நேரத்துல சாமி அழைச்சல்லா மிகவும் சாமி அழைச்சல்லோ மிகவும் சாமி கூடவே சொல்லே அழைச்சல்லா மிகவும் சாமி அழைச்சல்லா எதுக்கு வர சொன்ன கேக்குறாரு சொல்லு விளையாடலாமா இருந்தாலும் கல்லு நாளுங்க நம்ம குழந்தை அழுக மாட்டேங்குது. குழந்தை அழுகுது அதுக்குதான் வர சொன்னா அழுதுகிட்டே இருக்குது அதுக்கு நேரங்காலம் பார்த்து பேர் கீது வைக்கலாம் அப்படின்னுதான் வர சொன்னான். யாருக்கு யாருக்கு குழந்தை பிறந்திருக்குது? ஏய் எங்க சம்சாரத்துக்கு ஆமா ஆமா சான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா பிறந்திருக்குது. அதுக்கு பேர் வைக்கணும். அதுக்காகத்தான் மாத்தலாம்னு வச்சோம். ஆமா ஆமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன மாசம்? இந்த மாசம். அது எந்த மாசம்ங்க? இது மாசி மாசம். மாசி மாசம். தேதிங்க 5ஆம் தேதி. மாசி மாதம் 5ஆம் நாள் மதிப்பான வெள்ளிக்கிழமைகளுக்கு கேட்டாவே அமரபட்சமா பூர்வபட்சமா அதுக்கையா உங்களை கூப்பிட்டு வந்தது எல்லாமே எனக்கு கேட்டு கூட அப்புறம் உங்களுக்கு வளர்மறையா தேவரியான்னு கேட்டேன். நீங்க அங்க இருந்தது அங்க இருந்தது அப்ப ஜோசியர் தானே அந்த கட்டிலே காகிதங்கோ சந்தேகமா? ஆமா ஆமா. என்னது குழந்தை எத்தனை மணிக்கு இருக்கு? குழந்தை பிறந்த நேரம் நேரமா காலையில வேலைக்கு மேல இருந்தது பொழுது. காலையில ஏறிய பொழுது வேலைக்கு மேல வந்து நல்லா செவ செவன்னு தெரிஞ்சது. வேலைக்கு மேல. ஆமா பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்த நேரங்களை எல்லாம் கழித்து பார்க்கலைங்க சாமி. 1 2 3 9 12 27 22 12 9 22 12 9. ஆமா 22 கிடைச்சது 23 தான வருது. ஆமா 12 9 ஆமா. என்ன மேல வராரு மேல போறாரு. உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியல? அவரே பொட்டு மணியாடு கம்மன் இருக்க. ஜோதியை கலக்குதெல்லாம். இந்த நேரங்களை எல்லாம் கழித்து பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தை பிறந்த நேரங்களானது ஆமே நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரம். ஆமா ஆமா ஆமா. ராசியோ மேசராசி மேசம். மேஷ ராசி. ஆமா ஆமாங்க. ஒரு குழந்தை தரணியில் பரணியிலே பிறந்தது மெய்யானால் நாளைக்கு தரணி எல்லாம் வாழக்கூடிய யோகம் இருக்குதுங்க. யோகம் இருக்குதா? ஆமா ஆமா. இந்த குழந்தைக்கு அமசு முடிக்கு சாமியோ அருமையான நேரங்காலங்களா இருக்குது. நல்லது நல்லது. குழந்தை பிறந்த நேரங்காலங்க பிறந்த சாமி அணை கட்டி அரசாங்கம்
அவசங்களே இருந்தோம் குதிரை கட்டி அரசாளோ நாட்டில் குதிரை கட்டி அரசே குதிரகட்டி அரசே குதிரகட்டியே இந்த குழந்தை பாருங்க சாமி நாளைக்கு சிறுசு விவசாய திட்டமரம் தோப்பானா ஆளுமையான காலத்துல ஆணை கட்டி அரசால அம்சம் பொருந்து இருக்குது குதிரை கட்டி அரசால குறுப்புல எழுதி இருக்கிறது சாமி அருமையான ஜாதகம் வயலுக்கு சரி 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 அதுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களை வந்து பரவாயில்ல பரவாயில்ல சாமி நல்ல நேரம் காலம் தப்பில்லையா குப்பரை பிறந்தது ஓ இந்த குழந்தை வந்து குப்பரை பிறந்ததுங்களா பூமியை நோக்கி பிறந்ததுங்க அப்படிங்களா பூமிக்குடையவன் அதனாலதான் சாமி இந்த குழந்தை பாருங்க குப்பரை பிறந்தது பூமியை நோக்கி பரவாயில்ல 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 கவுண்டர் நேரடியா கேட்கிறேன் பேர் என்ன வைக்கல என்ன பேர் வைக்கலாம் எப்படி அழைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் எப்படி அழைக்கலாம் எதிலே எழுதவா ஒன்றாக படிக்கவா என்ன பேரு வைக்கலாம் எப்படி அழைக்கலாம் என்ன பேரு வைக்கலாம் எப்படி அழைக்கலாம் எதிரே எழுதலாம் எதிரே படிக்கலாம் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கறீங்க எப்படி அழைக்கலாம்னு கேட்கறீங்க இந்த குழந்தை பாருங்க சாமி மூவி பாலகன் குப்பரை பிறந்திருக்கிறான் நோக்கி நாளைக்கு அந்த ஆளுமையான காலத்துல இந்த 32 வாடகத்தையும் கட்டியாக ஆளக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த குழந்தைக்கு சாமி குன்ற கதிபதியாக வாழக்கூடியவனுக்கு குன்றுடையா கவுண்டர்கள் வேறு வையா உன்னுடைய கவுண்டர் ஆமா ஆமா சரி சரி அது அதுல ஒண்ணு எழுதி கொடுங்க எழுதி கொடுத்துறேன் கொடுத்துருங்க முன்னுடையாரும் பேர் வைக்கலாமா சாமி இந்த குழந்தை பிறந்த நேரம் காலம் இன்னும் வேலை கேட்கறீங்களா நேர்காலம் என்னது யோகம் எல்லாம் நிறைய இருக்குது உனக்கு ஏதாவது ஒரு பயனாமுடைய வர்க்கமான கேட்கறீங்க அதை சொல்லுங்களேன் இனிமேல் 3 நாள் ஆகாது மில்லுக்காரக்க ஒரு வார்த்தை படம் வச்சா பிறக்கும் எனக்கு சோசியறேன் ஓ இதுக்கு வழி சொல்லுங்கன்னா நீங்க அங்க போறீங்களே இந்த குழந்தையுடைய விருத நேரங்காலங்களை பார்க்கல ஒரே ஒரு குழந்தை தான் இதுக்குடைய தம்பியோ அண்ணனோ அக்கால யாருக்கு யோகம் இல்லை ஆனா இந்த குழந்தையுடைய நேரங்காலங்கள் கழித்து பார்க்கலைங்க எங்களுக்கு எப்படி இருக்கு இந்த குழந்தை வேணும்னா தவமா தவம் வருது வருமா வரும் வருது ஈசனை வேண்டி நாங்களும் எத்தனையோ உடைய செய்து வரமாக்கிட்டோம் அப்படி பண்ணனதுனால இந்த பையன் கிடைச்சிருக்குது நாங்க பட்ட கஷ்ட கொஞ்சமா நஞ்சமா ஆமா எங்களுக்கு எப்படி பரவாயில்லைங்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு பரவாயில்லைங்க ஒன்னே போதும் எங்களுக்கு ஆனாலும் இந்த குழந்தை பெருசாகும் போது எங்களுக்கு 2 பேருக்கு எப்படி இருக்கும் எங்களை எல்லாம் நல்லா பாத்துக்குவானா காலத்துக்கு சோறு நல்லா போடுவானா வேலைக்கு இந்த குழந்தை பிறந்த நேரங்காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் முற்படம் சரியில்லை சரியில்லையா சரியில்லையா ஆணை கட்டி அரசாலும் குதிரை கட்டி அரசாலும் ஆளுமையாக இல்லை ஆளுமையாக முப்படம் சரியில்லைங்க நாளைக்கு இவர் கல்யாணம் வச்சு ஊடுக்குடியை வாங்கி அப்பத்தே இவரை ஆணை கட்டி அரசால யோகம் சரி ஆனா முப்படம் சரியில்லை என்ன காரணம்னு கேட்டா இந்த குழந்தை தானே 5 வயது ஐயா பருவமாக இருக்கிற ஒரு கண்டம் இருக்கு கண்டம் ஐயரம்மாளுக்கு 2 பேரும் சேரவா ஒன்னொன்னாவும் ஐயரம்மாளுக்கு ஒரு மாநகர கண்டம் இருக்கு சரி எப்படிங்க சொல்லிட்டீங்களா உடச்சு சொல்லி ஒண்ணு இருக்கோம் தேங்காய் உடைச்ச மாதிரி இருந்துரும் சொல்லி வைக்கிறேன் காத்தடிச்சா ஒரு பள்ளம் கட்டி வைக்கலாம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க இந்த குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு 5 வயது முடிஞ்சு 6 வயது உடக்கடா ஐயர் அம்மா 22 பேரும் மாற்ற முடியக்கூடிய மரண யோகம் 5 வருஷத்துல ஒட்டு போட்டு நாங்க போயிட்டேன் அந்த குழந்தை எப்படி எங்க யாரு பாத்துக்குவோம் இந்த குழந்தை தானே ஐயரம்மா 2 பேரும் மாட்ட விரும்பாரு தாயற்ற உள்ளே திக்கத்து போகும் வயிற்றுவதற்கு வழியெல்லாம் வளையக்கூடிய ஒரு கஷ்டகாலமான நேரம் இந்த குழந்தைக்கு அப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்துருங்கிறீங்களா ஆமா ஆமா ஐயா
5 வயசு ஐயா பருவத்திலேயே விட்டுட்டு நாங்க 2 பேரும் ஆண்டு படிச்சுட்டாலும் இந்த குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துரும்னு சொல்றீங்களே. உண்மைதானுங்க. இதுக்கு என்ன உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை, குழந்தைக்கு உயிருக்கெல்லாம் ஆபத்து கிடையாது. அப்படியானால் இதுக்கு ஏதேனும் வழி உண்டுமா? வழி ஏஞ்சாமே காத்தடிச்சா ஒரு படலை கட்டி வைக்கலாம். ஆனா இதுக்கு வழின்னு சொன்னா ஏஞ்சாமே தலைகளத்தை யாராலும் மாத்த முடியுமா? முடியாது. குறைக்கு அழுதா மட்டும் தீருமா? இதெல்லாம் தூர்மையுங்க சாமி. ஆண்டவன் மேல வார்த்தை போட்டுட்டு நாங்க காணத்தை கட்ட வேண்டியது வேற வழி இல்லைங்க சாமி. சரிங்க, அது நீ விதியில் உள்ளபடி அவர்கிட்ட சொல்லி நீங்க உடச்சு 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாத்துக்குவோம். வைக்கலாம் சொல்லுங்க. பேர் வைக்கிறது எந்தாமே இறக்க மனை ஒதுக்க ரொம்ப லக்கணம். இறக்க மனை ஒதுக்க ரொம்ப லக்கணம். அதாவே திங்கக்கிழமை அருமையான நாள். திங்கக்கிழமை வச்சிடலாங்க. திங்கக்கிழமைக்கு அருமையான நாள் சாமி. சிவனுக்கு உகந்த நாள், வசந்த நாள், சுப ஓரைகள் கூடி இருக்குது. அந்த அன்னைக்கு ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரத்துக்குள்ள பேர் வைக்கணும். ஆனா சாமி குழந்தை பிறந்த வீட்டுல பூசி வச்சு கூடத்தராடு போட்டு ஒரு புண்ணியாச்சனை குழந்தைக்கு பேர் வைக்கணும். சரி பண்ணிடலாங்க. சரிங்களா? சரி புறப்படுங்க. இது வேற என்ன கேக்குறீங்க? நீங்க வந்து அந்த அன்னைக்கு இந்த பேர் சுட்டு விழாவை சிறப்பா இருந்து பண்ணிட்டு போயிருக்கோம். வீட்டுக்கு ஒரு புண்ணியாச்சனை பண்ணணும்ங்கிறீங்க. அதனால நீங்களே வந்து இருந்து புண்ணியாச்சனையை செய்து இந்த குழந்தைக்கு பெயர் ஆனந்தத்துக்கு போயிடலாம் வந்துருக்கோம். அப்படிங்களா? நீங்க இருந்தெல்லாம் நடத்தி கொடுக்கணும். அது அப்ப ஜோசியருக்கு வேணும் என்கின்ற பொருளாதார நாளை வேணும் என்கிற வெகுமதிகள் எல்லாம் அன்பு காணிக்கை தரிசனம் எல்லாம் கொடுத்து போயிட்டு வாங்க. இந்த ஜோசியரை அனுப்பி வைத்தார். ஆமா, அடுத்தபடியாகத்தானே நம் மன்னாவான தேவியுமா தம்பி தேவியுமா மங்கை வெண்ண இருவர்களே தேவியுமா தந்தை தேவியுமா இந்த மங்கை வெண்ண பெயர் சொத்து விழாவு கிராமம் பூரா அத்தனை கிராமத்துல மக்களுக்கு நம்ம அடப்பொருளை கொடுப்போம். ஆமா, மேற்படிதானே நம்ம வரமறையெல்லாம் அழைக்கணும். இவ்வளவு நாளைக்கு மரம் வரமருந்து அம்மா தவமருந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னா எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு மேற்படியாக வந்த மக்கள் அனைவர்களுக்கும் வயிறார உண்டு வசியாண்டி போகும்படியாக அதுக்குவை உணவுகளாக செய்யணும். ஆமா, தக்கபடியாக ஏற்பாடு பண்ணினா தேனா. ஆமா, அதான் பந்தல் அலங்கரிக்கணும், சமையல் தாள் கூப்பிடணும், எல்லாமே வேணும். புண்ணியாட்சி பண்ணணுங்கிறாங்க, ஐயர் வரணும், எல்லாம் பூசி வலிக்கிறதுக்கு ஆளுகளை கூப்பிடணும். கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்னும் தானே கூலி ஜனங்களை எல்லாம் வரவழைத்து நம்ம வீடு வாசலத்தனைக்கும் தானே நம்ம பூசை மேலும் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உடனே சோழாந்தோட்டியை விட்டு ஜனங்களை வர சொல்லி இருக்கோம். அவங்க வந்து ஏதோ சுத்தம் பண்ணுறது வீடு வாசலாம் போட்டுறது அனைத்தையும் பார்த்துக்கிறோம். மற்றபடிக்கா ஒருமுறை விட்டாருன்னா ஆரம்பத்தை விட்டு ஜோடாந்தோட்டி விட்டு நம்ம கிராமம் போற தண்டோர் அடிச்சுட்டு வர சொல்லுங்க. ஆகட்டுங்க, சொல்லிடலாம். சொல்லிடலாம். அப்பா சோழாந்தோட்டியே கூப்பிட்டீங்களா? பேர் சூட்டு விழாவுக்கு நம்ம நாடெங்க நம்ம உற்றாரு உறமுறைகள் எல்லாம் உனக்கு தெரியுமல்ல? ஆமா ஆமாங்க சாமி, எல்லாருக்குமே அழப்பு சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமை சரிங்க சாமி, தண்டோட போட்டு வர போறோம் என்று சொல்லி அப்ப சோழாந்தோட்டி தானே சாமி எங்கள் அல்லவா என்னும் வந்தோம். 32 பாளையத்துக்குட்பட்ட கிராமங்களை எல்லாம் வந்திருந்து, ஆனால் சுவாமி நாட்டு மக்களுக்கெல்லாம் அருக்கு என்ன கேட்ட சாமி வருகின்ற திங்கட்கிழமை எனக்கு நெல்லை விளநாடு நெல்சூந்த ஓராத்திலே எங்க கோலத்தாக்க ஒன்றுடைய இல்லத்திலே குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க சாமி. ஆகையாலே இந்த 32 வாளையத்து மக்களுக்கு இந்த விழாவுக்கு தவறாக கலந்து கொண்டு
கலந்து கொள்ளும்படியாக இந்த உத்தரவு சாமியோ அப்படி நினைக்கிறேன் என்னமோ வீதியிலே வரானே என்னவோ தெரியல. வழியாத்தக்கா என்னவா இருக்கு என்ன மாதிரி அவன் திடுமுடுன்னு அடிச்சாலே ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க. ஒரு சமயம் மாவாட்ட கலைக்கிட்டு வராங்களே என்னமோ மாவட்ட கலை கட்டி வராங்கன்னு இவன் திடுமுடுன்னு அடிப்பாங்க. சாமி அடிக்க ஒரு போகணும்ல அத்தா ஓ ஏப்போ வா 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 கஞ்சாமி நல்லா இருக்கிறியா? சபைக்கு இருந்தே இருக்கோம் என்னமா இருக்கிற ஆமா, ஆமா. உங்க முன்னிட்டு ஊர் சோத்தன்னு ஓட்டு நல்லா தான் இருக்கிறான். கஞ்சாமி 2 பேருக்கு கண்டிங்கன்னா அப்புறம் அவ்வளவு எந்த வீட்டுக்கு முடிச்சு போட்டாங்களோ யாருக்கு தெரியும் அதான் அதுல வாருங்க எதுல இந்த வார திங்கக்கார வணக்குங்க கோலத்தாக்கவட்ட இல்லத்துல குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க சாமியோ கோலத்தாக்கவரோட இல்லத்துல குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் வெறுண்டுக்காரர் சீக்கிரம் வந்துருங்க. எத்தனை மணிக்கு வராங்க மாவாட்டம் என்னத்துக்கு வராங்கன்னு சொல்லு நாங்க தயாரா இருக்கோம். மாவாட்டம் காமிங்க செவட்டு கூடையா அப்படியே மாவட்ட கலெக்டர் வந்தாங்கன்னா அதுக்கு 4 பேர் கேட்கணும் அதுக்கு நினைச்சாப்பல சாமி அவையெல்லாம் ஒருத்தர் வரலையா வள்ளியா அப்புறம் எனக்கு கடிக்கிறானாமா அதான் கேட்டேன். ஆனா நெய்ய தின்னி மாவட்ட கலெக்டர் தெனாசிப்பட்டவர் தான் திராட்சைப்பட்டா அதான் இருக்கு இழிச்சுப்பட்டது அம்மா கொத்தருக்கு வருவாங்கல்ல வார அதுக்கெல்லாம் வந்து குத்தி போனாங்க வாராங்களாச்சு சாமி மாவட்ட கலெக்டர் வரல அம்மா குத்தி வரல சின்ன குத்தி அவையெல்லாம் ஒருத்தர் வரலையா திங்கட்கிழமை எனக்கு கோலத்தாக்கம் என்ற மகனுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. போனேன் அப்படியாக அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன்னா பேர் வைக்கிறதுனா ஒரு ஹோட்டல் ஒரு உள்ள வயசுக்கு வந்ததுன்னா எந்த தண்ணியில குடிசை கட்டணும் அது எப்படி பண்ணணும்னு எங்களை கேட்டுட்டே எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா 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 நீங்க 2 பேரும் அதனால இந்த பேருக்கு வைக்கிறதுன்னா எங்களை முதலியே வர சொல்லி இருப்பாங்களா? ஆமா ஆமாங்க சாமி 2 நாளைக்கு முன்னையே வர சொல்லிட்டாங்க 2 பேரும் தீர்வு. ஆமா 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 நாங்க வந்துடுறோம் அப்ப சோழாந்தோட்டி தானே ஊருகிட்ட பத்தோமெல்லாம் அம்மா நானே கண்ட பக்காவல்ல நலம்புறானே தூரமானது போட்டு தகவலை தெரிவித்தார் சோழாந்தோட்டி. அடுத்தபடியாக இந்த வீடு வாசல் எல்லாம் பூசி விளைச்சு விருக்கோளங்களான போல வேணும்னு சொல்லி ஒரு சீக்கிரமாகத்தானே அந்த கிராமத்தில் ஜனங்களை வரவழைத்து தங்களுடைய மாளிகையெல்லாம் வீடு வாசல் எல்லாம் சாமியாவிய பூசி பூசி வலிக்கிறதும் வலிக்கிறது சாமி ஓடுவது பூசி வலிக்கிறது வலிக்கிறதும் பாலமல்லோ அவளே மரத்தாலை வழிகள் எல்லாம் அங்கே அலங்கரித்தார் மரத்தாலை
கொண்டிருக்கிறார். இப்படி தயாராகின்ற பொழுது எங்க கோலத்தா கவுண்டர் சமையல்கார வர சொல்லி வரக்கூடிய உடம்பரை